முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கலைஞர் பெரியார் நினைவிடங்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு தற்பொழுது கலைஞர் வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அங்கு தொண்டர்கள் சூழ்ந்து ஆரவாரம் செய்து வருகிறார்கள். இனிப்புகளை வழங்கி தற்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பாட்டி தயாளு அம்மாளிடம் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆசி பெற இருக்கிறார். அதற்கான காட்சியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்கள் என்ன? நிச்சயமாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் இந்த காலையிலிருந்தே அடுத்தடுத்து பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். முதற்கட்டமாக கலைஞர் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடத்துக்கு சென்று அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு அடுத்தபடியாக பெரியார் திடலுக்கு சென்று அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அடுத்தபடியாக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அவரது இல்லத்திற்கும் சென்று அங்கு ஆசி பெற்று அங்கிருந்து நேரடியாக தற்போது கோபாலபுரம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கோபாலபுரம் இல்லத்திற்கு வருகும் பொழுது அவரை வரவேற்பதற்காக ராஜ்யசபா உறுப்பினர்கள் கனிமொழி சோமு, ஆராசா உள்ளிட்ட முக்கிய ராஜ்யசபா உறுப்பினர்களும் அது மட்டுமல்லாது முக்கிய நிர்வாகிகள் இங்கு வந்திருக்கின்றனர். குறிப்பாக TKS இளங்கோவன் மற்றும் RS பாரதி உள்ளிட்டவர் தற்போது அவரை வரவேற்பதற்காக இங்கு காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்களும் கோபாலபுரம் வீட்டில் அவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். குறிப்பாக அவர் வருகை தரும் பொழுது வெடிவெடித்து இந்த கொண்டாட்டத்தை மகிழ்ந்தனர். மேலும் அவர் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்த பிறகு அங்கு நேரடியாக வந்து கலைஞர் இல்லத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இங்கு ஆட்சி பெற்று கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இனிப்புகளை வழங்கி இங்குள்ள தொண்டர்கள் இந்த துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள இந்த தருணத்தை அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். தொடர்ந்து தற்போது உதயநிதி ஸ்டாலின் கோபாலபுரம் இல்லத்தில் தொண்டர்களோடு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அதே நேரத்தில் அங்கிருக்கும் நிர்வாகிகளிடமும் வாழ்த்துக்களை அவர் பெற்று வருகிறார். கிருஷ்ணா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.